இன்றைய தினம் என்னுடைய வெற்றிக்கனி இதழ்களின் முதலாவது மாதிரி பரீட்சையின் இறுதி இரு பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கேட்க வேண்டும். தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சையை பற்றி பலரும் பரவாறாக கதைத்தாலும், அதாவது அரசாங்கம் கூடி அந்த பரீட்சையை பற்றி நிறைய தகவல்களை வழங்கிய போதிலும் அந்த பரீட்சையின் முக்கியத்துவத்தையும் அதற்கு எவ்வாறு நாங்கள் எங்களை பயிற்சி பெற வேண்டும் என்ற உண்மையான கருத்தையும் அடிப்படையாக வைத்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய முயற்சியில ஈடுபடுவோம். இப்ப நான் உங்களுக்கு அந்த பயிற்சி பக்கத்தை காண்பித்து அதற்கு எவ்வாறு விடையளிப்பது என்பதை உங்களுக்கு தெளிவாக விளக்கம் தர விளைகின்றேன். நீங்கள் அதனை பார்வையிட்டு உங்கள் திறமைகளை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த வினாவின் முதல் நிலை இங்கே அச்சாகவில்லை. அதை நான் எழுதிவிட்டு இந்த வினாவுக்குள்ள நுழைகின்றேன். அதாவது அச்சுப்பதிப்பு செய்யல இந்த நிலை இங்கே பதியவில்லை. அதற்காக அந்த எண்களை எழுதிக் கொள்றேன். 3, 6, 9. அதாவது இது 3 நிலை 3 நிரலாக 2 ஆங்கில எழுத்துக்களும் 7 எண்களும் இடப்பட்டிருக்கு. இந்த எண்ணின் கோலத்துக்கு ஏற்ப இந்த XY ஆகிய இடங்கள்ல பெற வேண்டிய எண்கள் எவை என்பதுதான் கேள்வி. அப்ப இங்க நாங்க பார்க்க வேண்டும், இந்த எண்கள்ல ஒரு எண்ணில இருந்து இடமிருந்து பலமாக எண்ணின் பெருமானத்துக்கு என்ன மாறுபாடு நடக்கின்றது. அதாவது எண் கோலம். இங்கே நாங்க முதல் 3 இருந்து பார்ப்போமாக இருந்தா முதலாவது நிரல் எண்ணில இருந்து பார்த்தால் 3 அடுத்தது 6 அடுத்தது 9. அப்ப இந்த 3, 6, 9க்குள்ள என்ன வித்தியாசம்? சக 3 பொது வித்தியாசம். அடுத்தது 6, அடுத்தது தெரியாது, எக்ஷனை இருக்கு. ஆனா அங்கால 12. அப்ப 6க்கும் 12க்கும் இடையில 6 வித்தியாசம். அப்ப இந்த எக்ஸ் என்பது எங்களுக்கு தெரிகின்றது 6, 9ஆக இருக்கும். 6ஓட முட்டை கூட்டினால் 9. அப்ப அடுத்த 3வது நிலையில 9 ஆரம்பித்தால் தான் 12 வரும். 3 கூட்டப்படும் போது, அதான் 12ல 3 கழித்தால் 9 வரும். அப்ப இங்க எக்ஸுக்கும் ஒரே பரிமாணம் தான், பையுக்கும் அதே பரிமாணம் தான். அப்ப அந்த விடை XY என்பதை நாங்கள் இனம் காணுகின்றோம். அப்போ ஒரே வினாவில 2 வெவ்வேறு எழுத்துக்களுக்கு ஒரே பரிமாணம் இருப்பது பிள்ளைகளை மயக்கக்கூடும். ஆனா இருக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. இங்கு அந்த இடத்திலே அந்த எழுத்துக்கு அந்த பரிமாணம். சரி பிள்ளைகள், இனி 32வது வினாவை பார்வையிடுவோம். 32வது வினாவில உருவில் ABC எனும் வட்டங்கள் ஒன்றையொன்று ஒத்தவை. அதாவது இங்க 3 வட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைந்து கொண்டு ஒரு உருவாக காணப்படுகின்றது. அந்த 3 வட்டங்களும் ஒரே அளவானவை என்று சொல்லப்படுகின்றது. அதில் நிலத்தப்பட்டுள்ள பகுதியின் பரப்பளவு 20 சதுர சென்டிமீட்டர் ஆகும். அப்ப இந்த வடிவத்துல நிலத்தப்பட்ட பிரதேசம் இந்த முழு வடிவம். இந்த முழு வடிவத்தின் பரப்பளவு இங்கே சொல்லப்படுகின்றது 20 சதுர சென்டிமீட்டர். அப்ப இப்ப கேள்வி என்ன? முழு உருவத்தினதும் பரப்பளவு பற்றிய சரியான கூற்று அல்லாதது இது.
அப்ப சரியான கூற்று 2 இருக்கின்றது, அல்லாதது இருக்கு. இப்ப எங்களுக்கு தெரியும், இந்த நிலத்தப்பட்டது 20 சதுர சென்டிமீட்டர் என்றால் மற்ற வட்டங்களும் முழுமையாக இருந்தால் 20 சதுர சென்டிமீட்டர் தான், 20 தான். ஆனா அது முழுமையாக இல்லை. ஏன்? அதுக்குள்ள இந்த நிலத்தப்பட்ட பகுதி ஆக்கிரமித்திருக்கிறது. இப்ப நாங்க இதுல புரிந்து கொள்ள வேண்டியது, இது மூன்றும் தனித்தனியாக இல்லை. தனித்தனியாக இப்படி இணைந்திருக்குமா இருந்தால் இது, அதாவது 20 நாங்க கழித்துக் கொள்ளலாம். ஆனால் இங்க தனித்தனியாக இல்லாதபடியால் இந்த 2 பிரதேசமும் 20 விட 2 சேர்த்தால் 20 சிஎம், அதாவது பரப்பளவை சிஎம் வர்க்கம் என்று சொல்லலாம், சதுர சிஎம்ஐ விட அதிகமாகவும். அதாவது இந்த பரப்பளவு பற்றிய கருத்தை புரிந்து கொள்ளுங்கோ. அதாவது இந்த 2ம் சேர்ந்து 40, 2ம் சேர்ந்தால் 60 அல்ல, 40 சிஎம்மிலும் குறைவாகத்தான் இருக்கும். இந்த நிலத்திய பிரதேசம் முழுமையாக 20 சிஎம்மாக இருக்கின்ற போது நிலத்தானது 40 சதுர சிஎம்மிலும் குறைவாக இருக்கும். இப்ப 3ஐயும் சேர்த்தால் கூட 60 சிஎம் வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் இங்க கேள்விக்கான தாற்பயம். அப்ப 60 சென்டிமீட்டரிலும் குறைவானது என்ற ஒரு தகவல் இருக்குது. இந்த இத கேட்டன பரப்பளவு பற்றிய முழு உருவத்தினதும் பரப்பளவு, இந்த முழு உருவத்தினதும் பரப்பளவு 60 சென்டிமீட்டரிலும் குறைவாகும் என்பது பொருத்தமான விடை. அப்ப ஆனால் இங்க என்ன கேட்கப்பட்டிருக்குது? அல்லாதது, கூற்று அல்லாதது தான் விடை. அப்ப இது விடையாக வராது. 60 சதுர சென்டிமீட்டர் என்றது இல்ல, அதாவது 60 சதுர சென்டிமீட்டரை விட குறைவு. அப்ப இது தவறான கருத்து. ஆனா இதுதான் இங்க விடையாக பெறும். 40 சதுர சென்டிமீட்டரிலும் கூடியதாகும் என்பதும் அதாவது பொருத்தமான விடை. அது பொருத்தம், ஆனா இங்க விடையாக அமையாது. அப்ப பொருந்தாததைத்தான் சரியான கூற்று அல்லாதது யாது என்று கேட்கப்படுவதால் 2வது விடைதான் பொருத்தமானது. அன்பு குழந்தைகளே, இந்த விளக்கங்களை தெளிவாக விளங்கி வினாக்களுக்கு வெளியளிக்கிறதா திறமை. ஏனென்றால் திறமைந்து புலமை பரிசு பரீட்சை உண்மையிலேயே தரமான பரீட்சை. ஆனா அந்த பரீட்சை கடினம் போல் தோற்றுவதற்கு காரணம் என்னென்றால் அதன் மேல் அதிக கரிசனை காட்டி அது ஒரு போட்டியாக்கி கௌரவமாக்கி மக்கள் ஒரு மாயையை உருவாக்கினார். மற்றபடி அந்த பரீட்சையிலே ஒரு தவறும் இல்லை. ஓரளவு கடினம் போல இருந்தாலும் பரீட்சை என்றால் கடினமாகத்தானே இருக்க வேண்டும். திறமையானவரை இனங்கான்ற பரீட்சை தானே. இந்த பரீட்சைகள்ல 100க்கும் 200க்கும் 190க்கும் மேலே இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் தான். சரி, இனி நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். 33வது வினா. இந்த வினாக்களை வாசிக்கிற போது மிக கவனமாக வாசித்து பழகினால்தான் கேள்வி எங்களுக்கு இலகுவாக விளங்கும். சங்கரின் தந்தையின் தந்தைக்கும், அப்ப 3 படிமுறை இருக்கின்றது. கீழே இருப்பது சங்கர், சங்கருக்கு தந்தை இருக்கின்றார், அவருக்கு ஒரு தந்தை இருக்கின்றார். அப்ப நாங்கள் இத படிமுறையாக வினாக்களை தொடுத்தால்தான் கேள்விக்கு சரியான விடை அளிக்க முடியும். சங்கரின் தந்தையின் தந்தைக்கும் சங்கரின் தம்பிக்கும். அப்ப சங்கரின் தம்பி என்பவர் சங்கர் உள்ள படிமுறையில் இருப்பார், தம்பி. சங்கரின் தந்தையின் தந்தைக்கும், இந்த தந்தைக்கும் கேட்கப்படுது. சங்கரின் தம்பிக்கும் சங்கரின் தந்தையின் தந்தைக்கும் சங்கரின் தம்பியின் தந்தைக்கும். அப்ப தம்பியின் தந்தை இவர்தான். இவருக்கும் இடையிலான உறவு முறை யாது? இவர்தான் இவர். அதாவது
சங்கரின் தந்தை தானே தம்பியில தந்தையும். அப்ப தந்தையில தந்தையும் இவர்தான். அப்ப இவருக்கும் இடையிலான உறவு முறையாது. அப்ப முதல் படியில உள்ளவற்றே மகன் இரண்டாவது படிமுறையில் உள்ளவர், இரண்டாவது படிமுறையில் உள்ளவரின் தந்தை முதலாவது படிமுறையில் உள்ளவர். அப்ப இதுல பொருத்தமான விடை தகப்பனும் மகனும் என. எனக்கு தெரியும் பல பிள்ளைகள் இந்த வினாவை வாசித்துட்டு இது சங்கரின் தம்பிக்கும் தந்தையின் தந்தைக்கும் இடையில தொடர்பு என தவறாக வாசித்து புரிந்து கொள்வார்கள். அதாவது இந்த தகவலை வாசித்து புரிகிற போது சங்கரின் தம்பிக்கும் தந்தையின் தந்தைக்கும் உள்ள உறவு முறை யாது என கேட்டு இந்த விடியை தெரிவு செய்வார்கள். அது தவறானது. சரி பிள்ளைகள், இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இதுல கற்புலனாற்றல், வேறுபாடுகளை இனங்காணுதல், வித்தியாசமானது எது? இதுல 3 மிருகங்களோட படம் தந்திருக்க. படங்களை பார்வையிடுவதன் மூலம் அது எந்த மிருகம் என்பதை நாங்கள் இனங்காண முடியும். ஆடு, குதிரை, மாடு. இந்த 3மே தாவர பூசணிகள், 4 கால்களை கொண்டவை. இந்த வகையில ஒற்றுமை இருந்தாலும் இது ஒன்று வித்தியாசமானது. நீங்க கேள்விதான் வித்தியாசமானது எது என்பதுதான் கேள்வி. அப்ப வித்தியாசமானது இதிலே எது? அப்ப இந்த ஆடையும் மாடையும் நாங்கள் வீடுகள்ல வளர்ப்பார்கள். இதற்காக அதில இருந்து மனிதன் பயன்பெறுகின்றார். ஆனா குதிரையும் வீடுகள்ல வளர்க்கப்படுவது குறைவு. காரணம் என்னென்றால் குதிரைக்கு தீனியும் நிறைய போடவனும். குதிரையால இந்த மனிதன் சாதாரண மனிதன் அடையக்கூடிய பெருமதியான செயல் ஒன்றுமில்லை. குதிரைய முற்கால மன்னர்கள், அதாவது வசதி படைத்தோர் தங்களோட போக்குவரத்துக்காக பயன்படுத்தினார்கள். ஆனால் குதிரை சாதாரணமான மக்களுக்கு ஒரு பயனும் இல்லை. ஆடு என்ற புழுக்கை தரும். புழுக்கை, ஆட்டு புழுக்க பசலையாக பயன்படும். ஆட்டு பால் கிடைக்கும். அதே போல இது காளை. காளை என்பது மாட்டு வண்டிகளை இழுப்பதற்கும் வயல் உழுவதற்கும் மாட்டு வேறு கடினமான வேலைகளை செய்வதற்கும் பயன்படுத்தினார்கள். பசுவாக இருந்தால் பால் கிடைக்கும். அப்ப இது 2 வீட்டு வளர்ப்பு மிருகங்களாகவும் இது வீட்டில் வளர்க்காதபடியாலும் இதுதான் வித்தியாசமானது, குதிரை. இனி அதே போல அடுத்தது மீன், பூனை, நாய். அதாவது இவை 4 கால்களை உடையவை, பூனையின் நாயும். அதோட தரையில் வாழ்பவை. இது நீரில் வாழ்பவை, நீர்வாழ் உயிரினம். ஆனபடிய வித்தியாசமானது நீர்வாழ் உயிரினம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த பக்கத்தில் உள்ள இறுதி வினாவை பார்வையிடுவோம். வினாக்குறியிடத்தில் வரவேண்டியது எது என்று கேட்கப்படுதுதான் வினாக்குறியிடம். இறுதியாக உள்ள வினாக்குறியிடத்துல இந்த வடிவங்கள மாறுபாடுகளின்படி வரவேண்டியது எது என்பதுதான் கேள்வி. இப்ப இந்த வினாக்களை நாங்கள் பார்க்கிற போது வட்டத்துக்குள்ள நிழலும் நிலைக்குத்தும் கிடை கோடுகளாக சிலுவை அடையாளம் போன்று முதலாவது இருக்கின்றது. அதே போலதான் 3வது. அப்ப 3வது போல 5வதும் இருக்கும். இது தர அடையாளம், உபதிசைகளை குறித்து காட்டுகின்ற. அது 2 4 தர அடையாளம் என்றால் அது 6வது தான் வரும். எங்களுக்கு இங்கு 6வது கேட்கப்படவில்லை, 5வது தான் கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு நிச்சயமாக தெரிகின்றது இதில இதுதான் விடையாக வரும், இது விடையாக வர முடியாது. என்றால் நாங்கள் ஒவ்வொரு தகவலை வைத்து கேள்விகளை அணுகி விடைய காண வேண்டும். அப்ப 2வது விடையாக வருவதற்கு பொருத்தமில்லை. இனி நாங்கள் இந்த 1, 3,
கிடையில என்ன மாறுபாடு நடைபெற்றிருக்கு பார்ப்போம். அதாவது வட்டம் இங்கே, அதாவது இந்த திசையில இருந்த நாங்க இத உபதிசை அடிப்படையில பார்க்கலாம். அதாவது வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, சாரி தென்மேற்கு, வடமேற்கு என்ற ஒழுங்கில நாங்க திசைகளை பார்க்கலாம். வடக்கின்ற இரு பக்கமும் மூலையில் இருக்கின்ற திசை வடகிழக்கு வடமேற்கு. தெற்கு பக்கமாக இருபக்க மூலையிலும் இருப்பது தென்கிழக்கு தென்மேற்கு. இந்த அடிப்படையில நாங்கள் ஒரு வடிவத்தை பார்ப்போம். முதலாவது இந்த வட்டத்தை பாருங்க. முதல்ல வடமேற்கில இருக்கின்றது, அடுத்த வடிவத்தில் அது எங்க வருகின்றது? அடுத்த இந்த திசைக்கு வந்திருக்கு, அதாவது தென்மேற்குக்கு வந்திருக்கின்றது. அப்ப அது எவ்வாறு சுற்றுகின்றது? அதாவது மணிக்கூட்டு முள் அசைகிற திசைக்கு எதிராக இடது பக்கமாக. அப்ப அடுத்த நிலையிலே அது எங்க வர வேணும்? அடுத்து, அதாவது இந்த வட்டத்தை இப்படி கீறுவோமாக இருந்தால் அடுத்த நிலையிலே இங்க வர வேண்டும். இங்க இருந்து அடுத்த நிலைக்கு இங்க வரும். அப்ப இந்த நிலையில இது பொருத்தம் இல்லாமல் இது பொருத்தமாக இருக்கின்றது. இப்படி நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற போது, அதாவது அந்த ஒழுங்கில நாங்கள் பார்த்தால் இதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. அடுத்த சதுரத்தை பார்ப்போமா இருந்தால் சதுரம் வலஞ்சுழியாக மேல போகுது. அப்ப சதுரம் இங்க வரணும். அப்ப அங்கு ஒரு தவறு இருக்கின்றது, இங்க சதுரம் பெற வேண்டும். அப்ப இங்க முக்கோணம் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒரு நிலைப்பாடு சிக்கலாக இருக்கின்றது. ஏன் இந்த இடம் மாறுகின்றதை பொறுத்து இந்த உருவம் அமையவில்லை. அதாவது வடிவங்களின் இந்த உரு அமையவில்லை. அப்ப நாங்கள் எல்லாம் உற்று இன்னும் அவதானிக்கின்ற போது இதான் நுண்ணறிவு. இந்த முதலாவதுக்கும் மூன்றாவதுலையும் எது விடையாக அமையலாம்? இங்க உள்ள நாளையும் பார்ப்போம். வட்டம் இருக்கின்றது, இங்கேயும் வட்டம் இருக்கின்றது, இங்கே சதுரம் இருக்கின்றது, இங்கே 2 சதுரம் இருக்கின்றது. அது பொருந்தாது. இங்க 2 சதுரம் இருக்கின்றது, சரி, அது ஓகே. மற்ற முக்கோணம் இருக்கின்றது. ஆனா இங்க 2 முக்கோணங்கள் இருப்பது பொருந்தாது. 2 சதுரம் அல்ல, 2 முக்கோணம். இங்க பாருங்க, நான் இப்ப இதுல காட்டுறேன். இதுல 2 சதுரங்கள் இருக்கின்றது. அப்ப இதுல 2 சதுரங்கள் இருக்கின்றது, வட்டம் இருக்கின்றது, முக்கோணம் இருக்கின்றது. வட்டம் இருக்க, முக்கோணம் இருக்கு. ஆனா இங்க 2 முக்கோணம் இருக்கிறது, பொருந்தாது. ஆகவே பொருத்தமான விடை முதலாவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது நுட்பமாக பார்த்து புரிந்து கொள்வது.